இந்த பகுதியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிரெடிட் கார்டு டிஃபால்ட் ஆனதா? பேங்க் என்ன செய்ய முடியும்? நெறைய கேள்வி இந்த மாரி நம்ம மீடியாக்கு வந்துட்டே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஆர்பிஐ ரூல்ஸ் ஃபேர் பிராக்டிஸ் இப்ப 2026 குடுத்திருக்கிற இந்த கைட்லைன்ஸ், ரெகுலேஷன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அத அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அமலுக்கு கொண்டு வந்த இந்த நேரத்தில பழைய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மாறுபடுது. நான் ஏற்கனவே சேனல் தெளிவா சொல்லிட்டு வரேன். கிரெடிட் கார்டு டிஃபால்ட் ஆயிட்டா, இப்போ இந்த ஸ்டேஜ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்றது. நம்ம சேனல் தெளிவா சொல்லியிருக்கோம். நெறைய இன்ஸ்டாகிராம் சேனல்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 4 பாயிண்ட் வருது 1 நிமிஷம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி இல்ல. ஏன்னா அந்த மாரி பண்ணாக்கா, இதெல்லாம் வந்து சாட் ஜிபிட்டில பார்த்து கண்டுபிடிக்கிற விஷயங்கள் தான் நெறைய இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நாம அப்படி இல்ல. அனுபவம் வந்து இது அத வச்சு தான் இந்த விஷயத்த சொல்றோம். ஸோ கிரெடிட் கார்டு டிஃபால்ட் ஆனதா? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த மினிமம் டியூ கட்டுற நிலைமைக்கு வந்துட்டீங்க. ஃபுல் டியூவ கட்ட முடியல. மினிமம் டியூ தான் கட்டுறீங்க. அப்படின்னா பேலன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, 42% அல்லது வருடத்திற்கு 300% ரேட் பெர் ஆனம் வந்து உங்களுக்கு சார்ஜஸ் ஆட் பண்ணுவாங்க. இது எல்லா கிரெடிட் கார்டு நிறுவனத்துக்கும் ஒண்ணு தான். ஒரு சிலர் வந்து பேங்க்குகள் வந்து என்ன பண்றாங்கன்னா, கூடுதலான சார்ஜ், ஹைடன் சார்ஜ், ஆனுவல் சார்ஜ் இதெல்லாம் போட்டு நெறைய வந்து கொண்டு வந்துருவாங்க. இதுதான் பேங்க்குக்கு கிடைக்கிற ஒரே ஒரு ப்ராஃபிட். ஸோ உங்ககிட்ட செட்டில்மென்ட் வாங்கிருவாங்க. பட் இந்த செட்டில்மென்ட் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா, அதாவது லோன் செட்டில்டு செட்டில்மென்ட் வேற. செட்டில்மென்ட் பண்ணிட்டா உங்களுக்கு வேற கிரெடிட் கார்டு அந்த பேங்க்லேருந்து கிடைக்காது. வேற எந்த பேங்க்லேருந்து கிடைக்காது. சிபில் ஸ்கோர் போனது போனது தான். அதனால என்ன செய்ய வேண்டும்? ஸோ உங்களால கட்ட முடியாத சூழ்நிலைக்கு வந்துட்டீங்க. இப்போ லிமிட் பார்த்தீங்கன்னா 1,00,000 ஆனா கட்ட வேண்டியது 3,00,000 வந்துருச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப கட்ட முடியாத சூழ்நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்தது லீகலா தான் போய் ஆகணும். ஏன்னா பேங்க் அத தான் பண்ணுவாங்க. சும்மா உட்காந்துட்டு இருந்தா ஒரு லோன் டிஃபால்ட் பண்ணிட்டா அல்லது கிரெடிட் கார்டு டிஃபால்ட் பண்ணிட்டீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. அடுத்து டிமாண்ட் நோட்டீஸ் வரும். டிமாண்ட் நோட்டீஸ்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, ரீகால் நோட்டீஸ், டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் உங்க மேல ப்ரீ ஆர்பிட்ரேஷன் சட்டத்துல போயிட்டு தான் இருக்கணும். அவனோட பேங்கோட லீகல் ப்ராசஸ நாம எக்காரணத்துக்கு கொண்டும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஸோ நீங்களும் லீகலா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை மெயில் சிஸ்டம். இப்பல்லாம் அட்ரஸ் கம்யூனிகேஷன் பேங்க் வச்சுக்கிறது இல்ல. ஃபுல்லாவே மெயில் சிஸ்டம் தான். நீங்க ரெஜிஸ்டர் மெயில் ஐடி குடுத்திருப்பீங்க. ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் குடுத்திருப்பீங்க. இது 2யும் யூசேஜ்ல வச்சுக்கணும். கிரெடிட் கார்டு டிஃபால்ட் பண்றவங்க. இதுதான் மெயின் விஷயம். அப்பதான் பேங்க் என்ன லீகல் ஆக்ஷன் எடுக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்ப பேங்க் அந்த லீகல் ஆக்ஷன் எடுக்கும்போது, ஃபர்ஸ்ட் டிமாண்ட் ரீகால் இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரிப்ளை பண்றது வந்து ஒவ்வொரு அட்வொகேட்ட வச்சு பண்ணிட்டு இருக்க முடியாது. டோட்டலா டிஃபால்ட் பண்ணிட்டீங்க. ஸோ விஷயம் நோடல் ஆஃபீஸருக்கு தான் நீங்க அத ரெப்ரசென்ட் பண்ணி உங்க சிச்சுவேஷன சொல்லக்கூடாது. என்னால வந்து வேலை இல்ல, உடம்பு சரியில்ல, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் இதெல்லாம் சொல்லக்கூடாது. நேச்சுரல் லா ஆஃப் ஜஸ்டிஸ பேஸ் பண்ணி ஒரு லெட்டர் மாரி லெட்டர் மாரி எழுதி அனுப்ப வேண்டியதெல்லாம் இப்பல்லாம் மெயில் சிஸ்டம் தான். மெயில்ல வந்து அந்த பாயிண்ட்ஸ கரெக்ட்டா மேட் அவுட் பண்ணி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட் என்ஃபோர்ஸ் பண்ணி நீங்க ஒரு மெயில் தான் ஃபர்ஸ்ட் போணும். இதான் மெயில் கரஸ்பாண்டன்ட். அடுத்ததா அப்ப ஆர்பிட்ரேஷன் அவங்க வருவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்க வழக்கறிஞர்ட்ட சொல்லி ஆர்பிட்ரேஷன், ஜூம் மீட்டிங், அதுக்கப்புறம் கிளைம் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வச்சு நீங்க பண்ணீங்கன்னா, ஒண்ணு செட்டில்மென்ட்க்கு பேங்க் வரணும். இல்லையா? அது வந்து ஆக்சுவலி ப்ரொலாங்டு லீகல் ப்ராசஸ கண்டக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரெக்கவரி ஏஜென்ட் தொல்லை இல்லாம இருக்கிறதுக்காக இந்த இந்த மாரி வந்து லீகல் ஸ்டெப்ஸ் நீங்க எடுக்கணும். இதுதான் வந்து ரியாலிட்டி 2026 மாஸ்டர் சர்க்குலர் ரூல்ஸ் அண்ட் இந்த ரெகுலேஷன்ஸ்க்கு ஃபாலோ பண்ணி வர்றது. இத பத்தி நான் தெளிவா வந்து YouTubeல சொல்லியிருக்கேன். லிங்க் வந்து பயோல இருக்கு. போய் பாருங்க. அதே மாரி Instagram, Facebookக்கும் ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் வந்து பயோல இருக்கு. நன்றி.